ஸ்ரீ தேவி பாகவதம் 34ஆம் பகுதி சர்ப்பயாகம். முனிவர்களே, பரீட்சித்து மன்னன் இறந்தபோது அவனது மகனான ஜனமேஜயன் சிறுவனாக இருந்தான். வேறு வழியின்றி அவனுக்கு முடிசூட்டி வைத்தனர். அதன் பின் அவன் கற்க வேண்டியவற்றை எல்லாம் கற்றுத் தெளிந்தான். அதனால் அவனது புகழ் நாடெங்கும் பரவியது. அவனுக்கு திருமண வயது வந்தபோது காசி தேசத்து அரசனான ஸ்வர்ண வர்ணாகரன் என்பவன் தனது மகளான வயுஷ்டை என்பவளை திருமணம் செய்து வைத்தான். ஜனமேஜயன் நாட்டை நீதியாக ஆண்டமையால் மக்கள் எவ்விதமான குறைகளுமின்றி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அந்நாட்டில் உத்துங்கர் என்ற வலிமை மிக்க முனிவர் சர்ப்பராஜனால் பரீட்சித்து மன்னன் கொல்லப்பட்டது கொடுமையானது. அதை மன்னிக்க கூடாது. உடனே சர்ப்பராஜனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் அரண்மனைக்கு வந்து ஜனமேஜயனை சந்தித்து கூறினார். மன்னா, உனது தந்தை அநியாயமாக கொல்லப்பட்டதை அறியாமல் ஆட்சி செய்கிறாய். உனது தந்தைக்கு நேர்ந்த கொடுமைக்காக சர்ப்பராஜனை பழிவாங்காது ஆட்சி செய்வது தந்தைக்கு செய்யும் துரோகமாகும் என்றார். ஜனமேஜயன் அவரை வணங்கி, நீங்கள் கூறுவது எதுவும் எனக்கு புரியவில்லை என்று கூறி தனது அமைச்சரை அழைத்து அது பற்றி விசாரித்தான். அமைச்சர் நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட ஜனமேஜயன், அமைச்சர் கூறியதை பார்த்தால் சர்ப்பராஜனும் எனது தந்தையும் பகைவர்கள் போல எனக்கு தோன்றவில்லை என்றான். அதை கேட்டு பெருங்கோபம் கொண்ட உத்துங்க முனிவர், அரசே, கஷ்யபர் உனது தந்தையை காப்பாற்றியிருப்பான். அவரை மயக்கி பெருந்திரவியங்களை கொடுத்து திருப்பி அனுப்பியது சர்ப்பராஜன். அப்படியானவன் உனது தந்தைக்கு பகைவன் இல்லையா? ஒரு காலத்தில் ருரு என்ற முனிவரின் காதலி பாம்பு தீண்டி இறந்து போனாள். ருரு முனிவர் தனது ஆயுளின் ஒரு பகுதியை கொடுத்து அவளை உயிர்ப்பித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பின் தனது காதலியை கொன்ற பாம்பின் இனத்தை முற்றிலுமாக அழிப்பேன் என்று சபதம் செய்து பாம்புகளை தேடி தேடி அடித்தார். ஒரு நாள் 2 தலைகளை உடைய ஒரு வெள்ளை கிளப்பாம்பை கண்டார். அதை அவர் கொல்ல முயன்ற போது, முனிவரே, நான் உமக்கு எந்தவிதமான தொந்தரவும் செய்யாத போது நீர் ஏன் என்னை கொல்ல வருகிறீர் என்று கேட்டது. அதற்கு ருரு முனிவர், எனது காதலியை உமது இனத்து பாம்பு கொன்றதால் எல்லா பாம்புகளையும் கொல்ல சபதம் எடுத்துள்ளேன் என்றார். முனிவரே, நீர் உமது காதலியை கடித்த பாம்பை கொல்வது நியாயமானது. அதை விட்டு காணும் பாம்புகளை அனைத்தையும் கொல்வது தீராத பழியை தரும். முடியுமானால் என்னை கொல்லும் பார்ப்போம் என்றது. அதை கேட்ட முனிவர் வியப்புடன், நீ யார் என்று கேட்டார். அதற்கு அப்பாம்பு கூறியது, நான் ஒரு பிராமணன். எனக்கு மோகனன் என்றொரு நண்பன் இருந்தான். அவன் இந்திரியங்களை வென்ற ஒரு ஞானி. அவனோடுதான் சில விஷமத்தனங்களை செய்வேன். ஒரு நாள் அவன் அக்னி பூஜை செய்யும் போது நான் மண்ணால் ஒரு பாம்பை செய்து அவன் அருகில் வைத்துவிட்டு பாம்பு பாம்பு என்று கத்தினேன். அவன் பயந்து மயங்கி விட்டான். மயக்கம் தெளிந்ததும் எனது வேடிக்கையான விளையாட்டால் மிக்க கோபம் கொண்டு நீ பாம்பாக கடவது என்று சபித்து விட்டான். பின் என் மீது இரக்கம் கொண்டு இச்சாபம் ருரு முனிவரால் நீங்கும் என்று கூறினான். அதுபோல இன்று நான் பாப நீக்கம் பெற்றேன். முனிவரே, எனக்கு சாப விமோச்சனம் தந்த தாங்கள் இனி பாம்புகளை கொல்வதை நிறுத்துங்கள் என்று கூறிவிட்டு சென்றது. அன்று முதல் ருரு முனிவர் பாம்புகளை கொல்வதை நிறுத்தினார். இவற்றை கேட்ட ஜனமேஜயனின் மனம் மாறியது. முனிவரின் விருப்பத்திற்காக சர்ப்பயாகம் செய்ய சம்மதித்தான். கங்கை கரையோரத்தில் யாகசாலையை நிர்மாணித்து தகஸ்கனை பசுவாகவும் உத்தங்க முனிவரை ஹோமம் செய்பவராகவும் நியமித்து சர்ப்பயாகத்தை செய்ய தொடங்கினான். அதை கேள்விப்பட்ட சர்ப்பராஜன் இந்திரனிடம் சென்று தனக்கு வரவிருக்கும் ஆபத்தை கூறி அடைக்கலம் கோரினான். அதை அறிந்த உத்துங்க முனிவர் சர்ப்பராஜனையும் இந்திரனையும் தனது மந்திர சக்தியால் தான் யாகம் செய்யும் இடத்திற்கு வரவழைத்தார். அதனால் பயந்த சர்ப்பராஜன் தனது குருவான ஆஸ்திகர் என்ற முனிவரை தியானிக்க அவர் யாகசாலைக்கு வந்து ஜனமேஜயனை மிகவும் புகழ்ந்து பாராட்டினார். அதனால் மகிழ்ந்த அரசன், முனிவரே, தாங்கள் இங்கு வந்ததன் காரணம் என்ன?
உமக்கு விரும்பியவற்றை கேளும், தருகிறேன் என்று கூறினான். அரசே, நீ செய்யும் சர்ப்ப யாகத்தை நிறுத்த வேண்டும் என்றார். அதை கேட்ட அரசன் குழம்பி போனான். எனினும் தான் சொன்ன சொல்லிற்காக யாகத்தை நிறுத்தினான். அப்போது அங்கு வந்த வியாசர் அவனை சாந்தப்படுத்துவதற்காக மகாபாரதத்தை கூறினார். அப்போதும் மனம் அமைதி அடையாத மன்னன் கூறினான், சுவாமி, அரசர் போர்க்களத்தில் மரணமடைந்தால் புண்ணியவான்களாவார். ஆனால் எனது தந்தை துர்மரணம் அடைந்து விட்டார். இதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் மோட்சத்தை அடையும் வழியை கூறுதல் வேண்டும் என்றான். 34ஆம் பகுதி நிறைவடைந்தது.